சிந்தனைகளை சரிப்படுத்துவீராக, எங்களோட இருதயத்தை சரிப்படுத்துவீராக, எங்கள் செவிகளை திறப்பீராக. தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. முற்றிலுமாக இந்த முழு ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தை உங்களை யாவரும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய கிருபையில நல்ல சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், சுகமா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். சரி, எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு அந்த பேப்பரு. ஓகே, ரைட் ஹேண்ட்ல எழுதுறவர்கள் தயவு செய்து லெஃப்ட் ஹேண்ட்ல பெண்ணை பிடிங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்க ரைட் ஹேண்ட்ல பெண்ணை பிடிங்க. ரைட், இதுதான் டாஸ்க் அசைன்மெண்ட். ஓகே ஓகே ஜங்க திப்புவா ஏமாத்தக்கூடாது. ஓகே ரைட். ஓகே, இந்த ஃபுல் பேப்பர் இருக்குல்ல, ஓகே, அந்த ஃபுல் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாதி யூஸ் பண்ணாதீங்க, முக்கா யூஸ் பண்ணாதீங்க, குவார்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல் பேப்பரை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் பேப்பரை யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்களை மூடி 30 செகண்டுக்கு சொந்தேங் பண்ணுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அது ஜூனியா கூட செய்யும் நல்லா. அது உங்களால் செய்ய முடியலன்னா என்ன தான் சொல்றது தெரியல. மறுபடியும் உங்களுக்கு நர்சரிக்கு தான் அனுப்பிடணும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. நான் 1 2 3 சொல்லல. 1 2 3 சொன்ன கையோட 30 செகண்டுக்கு என்ன பண்ணுங்க, கண்ணை மூடி எவ்வளோலாம் கிறுக்க முடியுமோ கிறுக்கிடுங்க. பேப்பருக்கு பாருங்க எப்படி இந்த அளவுக்கு அழகா வரைஞ்சிருக்கீங்க பாருங்க. நீங்க கிறுக்கிறது நீங்களே பாருங்க எப்படி எந்த அளவுக்கு கிறுக்கிருக்கீங்க அப்படின்னு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஓகே, எங்க கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். நீங்க கிறுக்கிறது கொஞ்சம் காட்டுங்க பாப்போம், எந்த அளவுக்கு சூப்பரா கிறுக்கிருக்கீங்கன்னு. ஓகே ரைட். இப்போதான் டாஸ்கே ஆரம்பிக்க போகுது. ஓகே, இப்போ நீங்க கிறுக்குனீங்களா? ஓகே, இப்போ கிறுக்குனதுல கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க கிறுக்குனதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது மேலே நீங்க வரீங்க. அது மேலே நீங்க வரீங்க. எனி இமேஜ் that you can see. பாருங்க, நீங்க கிறுக்குனதுல ஏதோ ஒரு இமேஜ் அங்க தெரிஞ்சிருக்கு, அம்மாவா இல்லையா? ஓகே, நீங்க கிறுக்குனதுல ஏதோ ஒரு இமேஜ் தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு சில வார்த்தைகள் இருக்கிறது. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், லேட்டர் I will translate to Tamil. Change victim people to be victorious. Change our suffering into success. Change our problems into testimony. Change our mess into message. புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது உங்களுக்கு? சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கும் பொழுது பாருங்க, அது ஒரு மெஸ் மாதிரி தான் இருக்கு. அம்மாவா இல்லையா? மெஸ்ன்னு தமிழ் என்ன சொல்லுவீங்க? மெஸ். அப்ப நீங்க கிறுக்கி வச்சிருக்கீங்க, அப்படியே கலந்து இருக்கிறது. அது பாருங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. அம்மாவா இல்லையா? ஒரு மெஸ்ஸாவே இருக்கு. ஆனா அந்த மெஸ்ஸுக்குள்ள பாருங்க என்ன அதுனாக்கா ஒரு இமேஜ் உங்களுக்கு தெரியுது. அம்மாவா இல்லையா? அந்த மெஸ்ஸுக்குள்ள ஒரு இமேஜ் தெரியுது. அப்படின்னாக்கா this could be your life. உங்க வாழ்க்கை சில நேரத்தில் மெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா அந்த மெஸ்ல கூட ஒரு மெசேஜ் அங்க இருக்கு. புரியுது உங்களுக்கு என்ன வரேன்னு, என்ன சொல்ல வரேன்னு? there is a message in that mess. ஓகேவா? இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில கூட பாருங்க நீங்க கிறுக்கி வச்சது எல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். சரிங்களா? இதுதான் உங்க வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள பாருங்க ஒரு நன்மை இருக்கிறது. சரிங்களா? தீமையில மத்தியில ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு இன்னொரு வகையில நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அது நமக்கு ஒரு பலனாய் காணப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? தீமையில மத்தியில கூட ஆண்டவர் ஒரு நன்மைகளை வச்சிருக்கிறாங்க. நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணும்போது உங்களோட சில நேரங்களில் அப்படியே நீங்க கண்களை மூடி நீங்க யோசிக்கும் பொழுது நீங்க அநேக பாடுகள் மத்தியில், அநேக வேதனைகள் மத்தியில், அநேக பிரச்சனைகள் மத்தியில் நீங்க கடந்து போகும் பொழுது சில நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு மெஸ்ஸா இருக்கலாம். சில நேரத்தில் அதை அப்படியே அலைமோதி கொண்டு இருக்கும். சில நேரத்தில் உங்க வாழ்க்கை அப்படியே அலைமோதி கொண்டு இருக்கிறோம். அலைகள் போல அலைமோதி கொண்டு இருக்கிறோம். அந்த படகு எங்க திரும்புது தெரியாம அப்படியே அலைமோதி கொண்டு இருக்கிறோம். ஆனா நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் கூட ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த பிரச்சனைகள் மத்தியில கூட ஆண்டவர் ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த மெசேஜ் கூட ஒரு மெசேஜ் இருக்கிறது. ஆமென். இப்போ நம்ம இயேசுவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஓகே, only thing that God wants from us
இஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து அந்த மெஸ் வந்து எப்படி நீங்க ஒரு மெசேஜா மாத்துறது அப்படின்னு சொன்னாக்கா, இது ஆண்டவர் தான் அது வந்து மாற்றி அமைக்க முடியும். தேவன் மட்டும்தான் அந்த காரியத்தை வந்து நீங்க மாற்றி அமைக்க முடியும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை அப்படியே அலைமோதி கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது, நீங்க வந்து ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்கும் பொழுது, ஒரு போராட்டத்துக்குள்ளாக நீங்க சந்திக்கும் பொழுது, சில நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா கொஞ்ச நேரம் அப்படி உத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த போராட்டத்தை நல்லா உத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உபத்திரத்தை நல்ல உத்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்னெல்லாம் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் போராட்டத்துக்குள்ள நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க, என்னெல்லாம் குழப்பம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, உங்க ஜெபம் கேட்கப்படலையா, உங்க வாழ்க்கை அப்படி குழப்பமா இருக்கா, உங்க வாழ்க்கை வந்து தீமையா இருக்கா, உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்கா, சில நேரத்தில் வந்து உங்க ஜெபத்துக்கு தீர்வு கிடைக்கல, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு சமாதானம் இல்லையா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி இல்லையா, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் ஒரு தீர்வு இல்லை, எல்லாமே பிரச்சனையா தெரியுது. ஆனா அந்த பிரச்சனை மத்தியில கூட நல்லா கொஞ்ச நேரம் உத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நன்மை இருக்கிறது. ஆமென். நல்லா கொஞ்ச நேரத்துல நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை உத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ள கூட ஆண்டவர் ஒரு நன்மைகளை வச்சிருக்கிறாரு. When we learn from our mistakes, we can actually turn the problem into a testimony. Amen. அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒரு சாட்சியாய் மாத்தலாம். அந்த பவர் ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க அங்க இன்வால்வ் பண்ணணும். தேவன் அங்க இன்வால்வ் பண்ணணும். இயேசுக்கு இன்வால்வ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்வால்வ் பண்ணலனாக்கா, ஆண்டவர் பாருங்க அந்த மெஸ்ஸா இருக்கிறது ஆண்டவர் பியூட்டிஃபுல் ஆக்க முடியாது. ஆமென். இப்போ பாருங்க, நீங்க எவ்வளவு காரியங்களை வரைஞ்சிருக்கீங்க, அதுல வாசு இருக்கு, அதுல பூ இருக்கு, என்னமோ இருக்கு. அநேக பேர் வந்து நீங்க வரைய சொன்னீங்கன்னா இவன் பூ கூட வரைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அதுக்குள்ள ஒரு பூ இருக்கும். அதுக்குள்ள பாருங்க சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு ஹார்ட் இருக்கு. ஆமா இல்லையா? சில பேருக்கு நீங்க வரைஞ்சிருக்கீங்க, அதுக்குள்ள ஹார்ட் இருக்கு, உங்களுக்கே தெரியல, அப்படியே கிறுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா புற்பன் நீங்க அப்சர்வ் பண்ணும்போது அங்க ஒரு ஹார்ட் இருக்கு, அங்க ஒரு லவ் இருக்கு. ஆமென். அப்ப நல்லா கிறுக்கி இருக்குமா, அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் அங்க இருக்கு. நல்லா அப்சர்வ் பண்ணும்போது ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒரு நன்மை இருக்கு. இல்லன்னு சொல்லவே முடியாது. நீங்க கிறுக்குனதுல எதுவுமே இல்லன்னு சொல்லவே முடியாது. அந்த பிரச்சனை கூட ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அந்த தீமையில கூட ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உங்களை நான் செய்ய வச்சிருக்கேன். பிராக்டிகலா நான் செய்ய வச்சிருக்கேன். பாருங்க, நீங்க செய்யும் போது தான் தெரியுது. உங்களுக்கு தெரியாம நீங்க கண்களை மூடி ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே நீங்க வந்து பாட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிறுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் என்ன கிறுக்கிட்டு இருக்கீங்க. சில நேரத்தில் உங்க இமேஜ்ல இருக்கிறது, உங்க மைண்ட்ல இருக்கிறது, உங்க ஞானத்தில் இருக்கிறது சில நேரத்தில் வந்து அந்த பேப்பர்ல வெளிப்படும். ஆமென். உங்களுக்கே தெரியாம சில நேரத்தில் your mind and your hand is connected sometimes. உங்க மைண்டும் உங்க ஹார்ட் உங்க hand sometimes connected. சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறது தான் நீங்க வந்து சில நேரத்தில் வரைஞ்சிட்டு இருப்பீங்க, சில நேரத்தில் நீங்க கிறுக்கிட்டு இருப்பீங்க. அது கிறுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்க பாருங்க உங்க ஹார்ட்ல இருக்கிற சில காரியம் தான் வெளிப்படும். ஆமென். அதுல ஏதோ ஒரு ஆண்டவர் வந்து நன்மைகள் வச்சிருக்க. even in your problem also there is a solution in that problem. அதே ப்ராப்ளம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, அதே ப்ராப்ளம் நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆமென். அதுலயே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லயே ஒரு சொல்யூஷன் இருக்கும். வேற எங்கேயும் போக தேவையில்ல. அங்கே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா there is a solution in the problem. Amen. Amen. நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்க ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. வேற எங்கேயும் நீங்க தேட தேவையில்லை, எங்கேயும் நீங்க போக தேவையில்லை. ஆனா சம்டைம்ஸ் நம்ம தனியா செயல்படுறதுனால தான் சில நேரத்தில் வந்து தோல்வியாய் முடிக்கிறது, வெற்றிகரமா முடியல. ஏன்னா அங்க தேவன் இன்வால்வ் பண்ணல. You must make Jesus to involve in your life, in your mess. Amen. அந்த பிரச்சனை மத்தியில கூட ஆண்டவர் இன்வால்வ் பண்ண பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை சரிப்படுத்துவார். That's why you have to have a good relationship with God. Why Jesus came to this world? ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்? எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னாக்கா, நான் சொல்றேன் இன்னைக்கு மனுஷர்களுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் மிருகத்துக்காக வரல, பில்டிங்காக வரல, துணிக்காக வரல, எதற்காக வரல. God didn't come for any material things. God didn't come for any building. God didn't come for any animals. God only came to this world only for people. Amen. ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா மனுஷர்களுக்காக தான் உலகத்துக்கு வந்தார். Amen. God, Jesus came only for people, nothing else. He died for people. Even அவரோட மரணம் கூட எதற்காக ஆண்டவர் மரிச்சார் அப்படின்னு சொன்னா மனுஷருக்காக தான் மரிச்சாரு. ரத்தத்தை சிந்தினாரு. ஆண்டவர் மிருகத்துக்காகவோ பில்டிங்காகவோ மெட்டீரியலுக்காகவோ எதற்காக ஆண்டவர் மரிக்கவில்லை. மனுஷர்களுக்காக தான் ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு, மரித்தாரு. இப்ப ஆண்டவர் மனுஷருக்காக ஆண்டவர் வந்தாரு, மனுஷருக்காக ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு. ஆண்டவர் பாருங்க மனுஷர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். பைபிள்ல நீங்க எவ்வளவு வாசிக்கலாம், எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாரு. எங்க செய்தாரு? யார் மூலமா செய்தாரு? மனிதர்கள் மூலமா தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்ததே மனிதர்களுக்காக தான். God performed miracles only for his people, for the people, not for anyone else.
And Jesus is coming again for his people. And மறுபடியும் என் தேவன் வருகிறார். எதற்காக வருகிறார்? எதற்காக வருகிறார்? என் தேவன் இந்த பில்டிங்காக வருகிறாரா? நம்ம போட்டிருக்க உடைக்காக வருகிறாரா? நம்ம பணத்துக்காக வருகிறாரா? எதற்காக ஆண்டவர் தேவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருகிறார்? நல்ல கவனிங்க. ஆண்டவர் மனுஷர்களுக்காக வந்தார். மனுஷர்களுக்காகவே ஆண்டவர் வாழ்ந்தால், மனுஷர்களுக்காகவே ஆண்டவர் உயிர் ரத்தத்தை சிந்தினார், உயிரை கொடுத்தார். ஆண்டவர் மனுஷர்களுக்காகவே ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் மனுஷர்களுக்காக தான் மறுபடியும் திரும்பி வருகிறார். ஆமென். வேற எதற்காகவும் இல்லை. அப்புறம் God is so important. God is so much important. You and me. You and me. அவருக்கு முக்கியமானது ஒன்றே ஒன்றுதான், மனுஷர்கள். ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். He wants to build you. He wants you. He loves you. வேற எதுவும் வேணாம் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து உங்களுக்காகவே வாழ்ந்தார். ஆமென். அவர் உங்களுக்காகவே மறுபடியும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருகிறார், கூட்டி செல்ல. ஆமென். நல்லா ஒரு வாழ்க்கை கவனிக்கும் பொழுது he came so that he can build relationship with you. அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார், ஒரு நன்றாக ஒரு உறவு. ஆமென். He wants a relationship with you, nothing else. So அந்த relationship அவரோடு நீங்க இருக்கும் பொழுது, அந்த relationship அந்த உறவு அவரோடு நீங்க இருக்கும்போது பாருங்க, even your life can be a mess, God can turn into a beautiful message. Amen. Amen. Your life can be a mess. Your future can be a mess. Amen. அப்படி சின்ன பின்னமா இருக்கலாம், குட்டிச்சோரா இருக்கலாம், எப்படி இருக்கணும்னு தெரியாது. உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கு, ஒரு நிறைவேற்று இல்ல, ஒரு திருப்தி இல்ல உங்க வாழ்க்கையில. சில காரியம் நிறைவேறாம இருக்கிறது, சில காரியம் ஜெபம் கேட்கப்படல. அதனால your life is hanging, you don't know what to do. Make sure you involve Jesus in your problem. ஆண்டவர் இன்வால்வ் பண்ண வைக்கும் பொழுது, அதனால தான் when you have a relationship, God himself will involve in your problem. God himself will involve in your life. அவரே இன்வால்வ் பண்ணும் பொழுது நீங்க பாருங்க, அந்த மெஸ்ஸா இருக்கிறது ஆண்டவர் பியூட்டிஃபுல் மெசேஜா மாத்துவாரு. He will make sure that you will become a good testimony, a beautiful testimony. Amen. God is not interested about your past mistake. God is interested of your present future. Amen. உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு பாருங்க முக்கியம் கொடுக்கவே இல்லை. இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதும் ஆண்டவர் அதுக்கு ஒரு கான்சென்ட் கொடுக்குறாரு, அதுக்கு கேர் பண்றாரு. ஆண்டவர் அதுக்கு தான் முக்கியம் கொடுக்குறாரு. இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்லி ஆண்டவர் அதை பத்தி கவலை இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க போது தான் ஆண்டவர் பாருங்க, அதுதான் ஆண்டவர் மெயினா கான்சென்ட்ரா இருக்காரு. So you cannot do it alone. நீங்க தனிப்பட்ட முறையில் அதை தனியாக நீங்க செய்ய முடியாது, தனியாக நீங்க செயல் பண்ண முடியாது. ஆண்டவர் இன்வால்வ் பண்ணும்போது தான் அது அழகா பியூட்டிஃபுல்லா மாறும். Sometimes we tend to do in our own strength. சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல, சொந்த காரியத்தை நம்ம செய்யறனால தான் அநேக நேரங்களிலே மிஸ்டேக் ஆகுது, அநேக நேரங்களிலே நம்ம விழுந்து போகிறோம், அநேக நேரங்களிலே அங்க ஒரு தவறுகள் நடக்குது. ஏன்னா we tend to do in our own will, we tend to do in our own strength. சொந்த பலத்தினாலும், சொந்த சிந்தையினாலும், சொந்த ஞானத்தினாலும் அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நமக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்கிறோம். You must involve Jesus in your life. இப்ப ஆண்டவர் இன்வால்வ் பண்ணும்போது God will make sure your messful life. ஆமென். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அது பத்தி ஆண்டவர் முக்கியம் இல்ல. இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போது தேவனோட கரத்துல ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா மாத்துவார். Amen. Amen. You must make sure that you involve Jesus. பாருங்க, இயேசு மனுஷர்களுக்கு தான் வந்தாரு. அதே போல தான் நம்மளும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்ல இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் முழுக்க இந்த பூமியில மனுஷர்களுக்கு தான் வாழ்ந்தாரு, அவருக்காக வாழவே இல்லை. He did not live in this world for his own. தனிப்பட்ட முறையில் அவருக்காகவே தேவன் வாழல, பிறருக்காக தான் ஆண்டவர் வாழ்ந்தாரு. ஆமென். பிறருக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினாரு, பிறருக்காக தான் ஆண்டவர் உயிரை கொடுத்தாரு, பிறருக்காக தான் ஆண்டவர் அற்புதமே செஞ்சாரு. இன்னைக்கு பிறருக்காக தான் ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர போகிறார். ஆமென். அப்ப ஏன் அவருக்காக நம்ம வாழ முடியாது? ஏன் அவர் சித்தத்தை நம்ம செய்ய முடியாது? அவருடைய விருப்பத்தின்படி ஏன் நம்ம செய்ய முடியாது? Why can't we fulfill the will of God? Why can't we fulfill the word of God? Why can't we obey the word of God? Why can't we live for him? ஏன் அவருக்காக நம்ம வாழ முடியாது? நிச்சயமா வாழ முடியும். ஆனா சில நேரங்களிலே நம்ம சொந்த பலத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, make sure you involve Jesus in your life. Amen. நீங்க ஜீசஸை இன்வால்வ் பண்ணும்போது ஹெவியா இருக்கிறவங்க வாழ்க்கை லைட்டா இருக்கும். ஆமென். ஏன்னா எல்லா காரியம் நீங்க சுமக்க தேவையில்லை, ஆண்டவர் உங்களுக்காக சுமப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.
பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஆண்டவர் தெரியும் உன்னால முடியாது அப்படின்னு தெரியும் ஆண்டவருக்கு. சோ மேக் ஷூர் யூ இன்வால்வ் காட். எல்லாம் என்னால முடியும் சொன்னீங்கன்னா சில நேரத்தில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சில நேரங்களில் நம்ம தோல்வி அடைக்கிறோம். ஏன்னு சொன்னா சொந்த பலத்துல தான் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, our success comes from the cross. Our success comes from the cross. நம்மளுடைய ஜெயம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்மளோட வெற்றி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்மளோட நல்ல வாழ்க்கை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்மளோட பாவ மன்னிப்பு எங்கேருந்து வருதுன்னு சொன்னா அந்த சிலுவையிலிருந்து வருது. Amen. Only through the cross we are success today. We can receive success today. We can be victorious life. We can have a victorious life only through the cross. Amen. ஆனா சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், சொந்த பலத்துல இல்ல சொந்த ஞானத்துல. ஆமென். நம்ம எல்லாரும் வந்து அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் நம்ம முன்னேற முடியும், அப்படிதான் நம்ம வந்து சக்சஸை பார்க்க முடியும், அப்படிதான் நம்ம வெற்றியை பார்க்க முடியும், அப்படிதான் நம்ம வந்து நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்ம சொந்த பலத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் போது தான் சில விழுந்து போகிறோம். Our life become a mess. We should know success comes from the cross. Amen. Our future, good future come from the cross. அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில மரித்தாரு, உங்களுக்காகவே மரித்தாரு. ஏன்னா அதன் மூலமா தான் நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமா தான் நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமா தான் உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலமா தான் உங்க நல்ல ஃபியூச்சரை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Only through the cross. Amen. Only through the cross. Always look to the cross. Our success comes from the cross. It's not about our achievement, but it's all about the sacrifice of Jesus. Amen. Amen. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்க போகிறோம். இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது. இது என் சொந்த பலத்துல இல்ல, என் சொந்த முயற்சியில இல்ல, என் சொந்த அறிவுல இல்ல, என் சொந்த ஞானத்துல இல்ல. It's all about the sacrifice of Jesus. அவரோட தியாகத்தினால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். Amen. அவர் தியாகம் பண்ணனால தான், because he sacrificed his life on the cross, you and I have a good life. Amen. Amen. Always look to the cross. நீங்க எந்த நிலைமையில் இருந்தா கூட, எந்த சிச்சுவேஷன்ல இருந்தா கூட, always look to the cross. அந்த sacrifice, அந்த தியாகம், அந்த தியாகத்தின் மூலமா தான், அந்த sacrifice மூலமா தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார், ஆனா நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மெஸ்ஸா இருக்கலாம், ஆனா நம்ம ஃபியூச்சர் ஒரு மெசேஜா இருக்க போகுது. Amen. Amen. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை மெஸ்ஸா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை சிந்த மெஸ்ஸா இருக்கலாம். ஆமென். குழப்பத்துல இருக்கலாம். ஆமென். அலமோதி கொண்டு இருக்கலாம். அதான் அந்த படுகுல பாருங்க, அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அங்க இருக்கிறாரு, மறந்துட்டோம். அந்த படுகுல இயேசு இருக்கிறாருன்னு மறந்துட்டோம். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன தெரியுமா மறந்துட்டோம், சாக போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன தெரியுமா மறந்துட்டாங்க, இயேசு அங்க இருக்கிறாரு மறந்துட்டாங்க. இயேசு இருந்தா மரணம் வருமா? வருமா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் அடங்கிருச்சு, எல்லாமே அடங்கிருச்சு. ஆமென். அப்ப இயேசு அந்த படகுல இருந்தா, ஆமென், என்னதான் புயல் காத்து வந்தாலும், ஆமென், என்ன நடக்கும்ங்க, ஒரு அமைதி வரும். ஏன்னா இயேசு அங்க இருக்கிறாரு. Always make sure Jesus involves of every little things in your life. Make sure Jesus involved in your thoughts. Make sure Jesus involved in your heart. Make sure Jesus involved in your life. Make sure Jesus involved in your daily work. உங்க அன்றாட வேலையில ஆண்டவர் இன்வால்வ் பண்ண வைங்க, உங்க சிந்தையில ஆண்டவர் இன்வால்வ் பண்ண வைங்க, உங்க அன்றாட வாழ்க்கையில இயேசு இன்வால்வ் பண்ண வைங்க. ஏன்னா இயேசு வந்து உங்களோடு இன்வால்வ் பண்ண அவர் துடிக்கிறாரு, உங்களோடு வந்து இருக்க ஆண்டவர் துடிக்கிறாரு. சில நேரத்தில் அவர் நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கிறோம். நான் பண்ணிக்கிறேன் எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், பிரச்சனை நான் பண்ணிக்கிறேன், எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை, ஐ கேன். ஆமென். சில நேரத்தில் அப்படிதான் சொல்லிடுங்க, I can. Of course you cannot. I can do all things through Christ who strengthens me. Amen. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நான் ஏனால செய்ய முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப ஜீசஸ் அங்க இருக்காரு தானே, அவர் இருக்கிறனால தான், அந்த பலத்தை கொடுத்தனால தான் என்னால் சாதிக்க முடியுது, அச்சீவ் பண்ண முடியுது, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக போக முடியுது, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது, ஜெயத்தை பார்க்க முடியுது. அதாவது தேவ பிள்ளைக்கு நீங்க நினைக்கிறேன், ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு மெஸ்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லைன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லைன்னு சொன்னா, எவ்வளோ ஜெபிச்சு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுபடியும் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுடைய அந்த கிறுக்கி வச்சு நல்லா அப்சர்வ் பண்ணி என்ன மிஸ் ஆகுதாங்க, என்ன மிஸ் ஆகுது, எல்லாமே இருக்கு.
ஆனா ஒண்ணு மட்டும் இல்ல, ஜீசஸ் அங்க இன்வால்வ் பண்ணல. Make sure Jesus involved in every little things in your life. Amen. And everything will become so beautiful at the end. கடைசில இதெல்லாம் நன்றாக நேர்த்தியாக அழகாக ஆண்டவர் செய்து முடிப்பார். நம்மனால முடியாது, கண்டிப்பா நம்மனால முடியாது. Amen. எல்லாமே சிலுவையிலிருந்து தான் வருது. நம்மளோட வெற்றி, ஜெயம், நம்மளோட முன்னேற்றம், நம்மளோட நல்ல வாழ்க்கை, நம்மளோட சுகம் எல்லாமே அந்த சிலுவையில தான் வருது. ஏன்னா இயேசு செய்த தியாகத்தின் மூலமா தான் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். யாராச்சும் ஒரு ஆள் தியாகம் பண்ணணும். You have to pay a price. ஒரு பொருள் வாங்கினா காசு கொடுத்து வாங்கணும். அது அப்படியே எடுத்துட்டு வந்தா திருடா மாறிடும். திருடி வர முடியாது, காசு கொடுத்து வாங்கணும். அப்பனா ஒரு காரியத்தை அடையிறதுக்கு நீங்க ஒரு காரியத்தை கொடுக்கணும். அம்மா இல்லையா? ஒரு காரியத்தை அடையிறதுக்கு ஒரு காரியத்தை நீங்க கொடுக்கணும். ஒரு காரியம் நீங்க வாங்கணும்னு சொன்னா நீங்க காசு கொடுக்கணும். அம்மா இல்லையா? உங்க நல்ல வாழ்க்கைக்கு ஏற்கனவே ஆண்டவர் தியாகம் பண்ணிட்டாரு. ஆமென். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, நீங்க சுகமா இருக்கணும்னு சொல்லி, நீங்க ஒரு முன்னேற்றக்குள்ளாக நீங்க இருக்க வேணும்னு சொல்லி, ஆமென், நீங்க சாட்சியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே உயிரை கொடுத்துட்டாராங்க. He already paid the price on the cross. அதற்காக நீங்க தியாகம் பண்ண தேவையில்லை, அதற்காக நீங்க உயிர் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆண்டவர் எல்லாமே சிலுவையிலே முடிச்சிட்டாரு. உங்களோட வேலை என்ன தெரியுமா? Receive from there. Amen. Make sure the cross Jesus involves in your life. தனியாக ஓடாதீங்க, தனியாக ஓடாதீங்க, எதுவுமே சாதிக்க முடியாது. Amen. When Jesus holds your hand, when Jesus holds your hand, everything will become beautiful. Everything will become beautiful. Amen. His only concern is to build people. Nothing else. அவரோட ஒரே நோக்கம் மனுஷர்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. இயேசுவோட ஒரே நோக்கம் ஒன்னே ஒன்று தான், மனுஷர்கள் தான். ஏன்னா மனுஷர்களுக்காக தான் ஆண்டவர் உலகத்துக்கே வந்தார். மனுஷர்களுக்காக தான் ஆண்டவர் உயிரே கொடுத்தாரு. அவர் எதுவும் வேணாம், அவருக்கு எது கொடுத்தாலும் அவர் எடுத்துக்க மாட்டாரு. ஆனா மனுஷர்கள் மட்டும் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அதே தான் பிசாசனும் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு மனுஷர்களை என்ன பண்ணணும், மனுஷர்களை சாகடிக்கணும், மனுஷர்களை தோல்விக்குள்ளாக நடத்தணும், நல்லா இருக்க கூடாது அப்படின்னு அவன் பிசாசு திட்டம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் ஒரு பக்கம் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப எங்கேருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? எங்கேருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த சிலுவையிலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கிராஸ். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கிராஸ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? அந்த கிராஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூ ரிசீவ் சம்திங். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? உங்களுக்கு பதில் வேணுமா? அந்த கிராஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுக்கு குழப்பம் இருக்கா? உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்களா? அந்த கிராஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமென். இப்போ நீங்க கிறுக்கி வச்சீங்களா, நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க, ஏதோ ஒரு இமேஜ் தெரியுது, கண்டிப்பா தெரியுது. எல்லாம் பாருங்க, எல்லாம் இமேஜ் காட்டி இருக்கீங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்க ப்ராப்ளம், உங்க லைஃபை நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா you will learn something. Amen. அது மிஸ்டேக் ஆனாலும் you will tend to learn something from the mistake. Amen. அது தவறுகளா இருந்தாலும் கூட நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த தவறுல கூட நீங்க நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கலாம். Amen. நன்மையை கத்துக்கலாம். சில நேரத்தில் அது உங்களுக்கு தீமையா இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த தீமையில கூட ஒரு நன்மை இருக்கிறது, நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். Amen. Amen. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரு சேஞ்சை எதிர்பார்க்கிறார், ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க பாதிப்புக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம், அந்த பாதிப்பு ஒரு வெற்றிகரமாக மாறுது அப்படின்னு சொன்னாங்க, அங்கேயும் ஒரு மாற்றங்கள் நடக்குது. பாதிப்பு அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் உங்க தனிப்பட்ட முறையில் உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பாதிப்பு, ஒரு ட்ரெஜடி, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு ஸ்டோரி உங்களை பாதிப்புக்குள்ளாக நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பாதிப்பு ஆண்டவர் எப்படியாய் மாத்துவார்னா வெற்றிகரமாய் மாத்துவாராம். And it will also takes place, change will take place, transformation need to take place. அப்பனா அந்த பாதிப்பு வெற்றிகரமாய் மாறணும்னு சொன்னா இயேசு அங்க காணப்படணும். Amen. இப்போ நம்மளுடைய வேதனை சக்சஸா மாறணும்னு சொன்னா அங்கே ஒரு மாற்றங்கள் நடக்கணும். அப்பனா அங்க பாருங்க, அங்க ஒரு மாற்றங்கள் நடக்குது. our problems into testimony, அங்கேயும் ஒரு மாற்றங்கள் நடக்குது. நம்ம பிரச்சனைகள் அப்படியே சாட்சியாய் மாறுகிறது. ஆண்டவர் சாட்சியாய் மாற்றுகிறார். And now God changed our message into a masterpiece. Amen. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நம்மலாம் ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த டம்மி பீஸ் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா God will make you a masterpiece. Amen. அங்கே ஒரு மாற்றங்கள் நடக்குது. அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறார்? ஆண்டவர் ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கறார். We have to change certain things. We have to change certain times.
நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் வரணும்னு சொன்னா we have to change. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க ஆண்டவர் அப்படியே நம்மளை மாற்றுகிறார். யோவான் 15 வாசிப்போமா? யோவான் 15 யோவான் 15 யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. John chapter 15 verse 5, 6 and 7. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. இயேசு இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான், clear cut, finish, that's it, bottom line. ஆண்டவர் கடைசி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்னை அல்லாமல், இயேசு அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பனா கலந்து இருக்கணும், கலந்து இருக்கணும். அவரும் நீங்களும் கலந்து இருக்கணும். பாருங்க மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நானே திராட்சை செடி. திராட்சை செடினா ஃப்ரூட், கனி, கனி தானே, கனி. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஓகே, கொடி இல்லாம, கொடி இல்லாம, மரம் இல்லாம கனி கொடுக்குமா? ஒரு மரம் கொடி இல்லாம, மரம் இல்லாம, வேர் இல்லாம கனி வருமா? ஏன் வராது? அப்ப எங்க தொங்கும் அது? இதெல்லாம் இல்லாம எப்படி கனி கொடுக்கும்? வேர் இல்லாம, மரம் இல்லாம, கொடி இல்லாம, இலை இல்லாம கனி மட்டும் இருக்குமா? இது சாத்தியமா? இது சாத்தியமா? வேர் இல்லாம, மரம் இல்லாம, கொடி இல்லாம, இலை இல்லாம வரும் கனி மட்டும் வருமா? சாத்தியமா? அது வருமா? அதான் சொல்றாரு ஆண்டவர். பாருங்க ரொம்ப தெளிவா பேசுறாருங்க. அவர் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வர்றாரு. அப்புறம் பாருங்க, நான் ஒருவன் என்னிலும் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒன்றாய் இருந்தால், அவன் மட்டும் இல்லாம என்ன இன்வால்வ் பண்ண வச்சா, நாங்க இருந்தா, அவரோடு இருந்தா மிகுந்த, அப்ப ஒரு கனி மட்டும் கொடுக்க மாட்டேன், மிகுந்த கனிகள் கொடுக்க ஆரம்பிப்ப. ஓகே, தென் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஆண்டவர் அழகாக ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க, எழுதி முடிச்சிருக்கிறாரு. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. 5. நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஆஹா, பாருங்க இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, இப்படி நம்ம பார்த்தாக்க, ஓகே இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம், இப்போ இயேசு இல்லாம என்னால கனி கொடுக்க முடியாது, இயேசு இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நீங்க அப்படி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் காட் இஸ் டெல்லிங் யூ ஐ cannot do anything without you. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து நான் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? நான் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டீங்கன்னாக்கா, நீ இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா நீ எனக்கு ஒருத்தருக்கு தேவை. இயேசுக்கு நீ தேவை, உனக்கு இயேசுக்கு தேவை. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப ரெண்டு பேருக்கும் தேவை. அப்ப ரெண்டு பேர் இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். Amen. Even Jesus wants you. அப்ப நீ இருந்தாதான் இந்த மரம் நல்லா வளரும். அப்ப நான் இல்லாம நீ கனி கொடுக்க முடியாது, நீ இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்பனா ரெண்டு பக்கமும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அப்பனா பாருங்க, அங்க ரெண்டும் கலந்து இருக்கு. அப்புறம் எப்படி? நீ இல்லாம ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா கனி கொடுக்கலாம். ஆமென். தனியா இருந்தா முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தா கனி கொடுக்கலாம். ஆமென். அதனால சில நம்ம என்ன நினைக்கிறோம், சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல, சொந்த செயலில் எல்லாமே என்னால செய்ய முடியும். cannot. You still need the cross. Amen. You can receive all the power to achieve from the cross. You need Jesus. Amen. அப்ப அவர் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நான் இல்லாம கூட அவரால எதுவும் பண்ண முடியாது. We need each other. இது எவ்வளவு பேர் வெளிப்பாடு தெரியுங்களா அது? ஆமென். அப்பதான் கனி கொடுக்க முடியும். அப்பனா ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, he wants a relationship. He wants a relationship. அதற்காக தான் ஆண்டவர் மனுஷர்களை படிச்ச. He wants a relationship. He wants to be close to you. He wants to talk to you. He wants to be so close to you. அப்பதான் ஆண்டவர் ஏன் தெரியுமா ஆண்டவர் வந்து துடிக்கிறாரு, உங்களோட ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும்னு சொல்லி. அப்பதான் உங்களுக்கு சரியா வழி நடத்த முடியும்.
சரியா வழி நடத்த முடியும். அவர் மூலமா நீங்க நிறைய காரியம் பெற்றுக்கணும். நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை வாழ்த்துவாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை வாழ்த்துறதுல நல்லா இருப்பேன்னு சொல்லி நாசமா போகணும்னு சொல்லி தான் வாழ்த்துறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் வாழ்த்துறாரு. ஆமென். ஆனா பிசாசு ஒரு பக்கம் பிசாசு என்ன சொல்றான், நீ எப்ப நரகத்துக்கு வருவன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இனி எப்ப நாசமா போவேன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அப்ப எங்க நம்ம சாயிரோம்? அவங்ககிட்ட சாயிரமா, இவங்ககிட்ட சாயிரோம்? ஆண்டவர்கிட்ட சாயிரோமா, இவர்கிட்ட சாயிரோமா, அவங்ககிட்ட சாயிரோமா? ஆனா அநேக நேரங்களில் நம்ம உலகத்துக்கு தான் சாயிரோம். நம்மளே நம்மளுக்கு அறியாம உலகத்துக்கு தான் சாயிரோம். அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். ஆமென். ஒண்ணு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா உலகம் தூரமா இருக்கும், ஒன்னு உலகத்துக்குள்ள இருந்தா கிறிஸ்து தூரமா இருப்பாரு. ஆமென். ஏன்னா ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியாது. ஒன்னு உலகத்துல இருந்தா சிலுவை தூரமா இருக்கும், ஒன்னு சிலுவை கிட்ட இருந்தா உலகம் தூரமா இருக்கும். ஆமென். ஆனா இன்னைக்கு யார் உன்னை நல்லா வாழ வைப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. என்ன நல்லா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நல்லா வாழும் சொல்லி யார் வாக்கு கொடுத்திருக்காரு? யார் வாக்கு கொடுத்திருக்கா? உனக்காக உயிரை கொடுத்தது யாரு? இந்த உலகமா? சாத்தான உனக்கு உயிர் கொடுத்தான்? மனுஷருக்கு உங்களுக்கு உயிர் கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? அப்ப நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒரு ஆளு உயிர் கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் உயிர் கொடுக்கணும். அதுதான் டீல். அதுதான் டீல். ஆண்டவருக்கும் பிசாசுக்கு ஒரு டீல் இருந்தது. ஏன்னா ஆண்டவர் எல்லாமே ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் எல்லாத்தையும் பிசாசு கிட்ட வித்துட்டான். அவ மறுபடியும் புடுங்கி வாங்குறதுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும்? ரத்தத்தை சிந்தணும், உயிரை கொடுக்கணும். எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பொருளை வாங்கினா காசு கொடுத்து வாங்கணும். இப்ப மறுபடியும் ஒன்று மீட்டு எடுக்கிறதுனா ஆண்டவர் உயிரை கொடுக்கணும். இன்னைக்கு அவர் உயிரை கொடுத்துருக்க அவர் மீட்டு எடுக்கிறதுக்கு. ஆமென். அப்ப எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான். ஆமென். ஆனா சில நேரங்களில் தனியாக ஓடிக்கொண்டிருக்கும், தனியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அங்க இன்வால்வ் பண்ணல. மேக் ஷூர் யூ இன்வால்வ். மிகுந்த கனி கொடுப்பாய், மிகுந்த கனி கொடுப்பாய். ஒரு கனி மட்டும் இல்ல, மிகுந்த கனி. Is aircon working? Feel warm. Alright. பாருங்க, ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ரெண்டு கதைகள் இருக்கு. ஓகே, ரெண்டு கதைகள் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஜக்கியூ வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. அப்பாமா இல்லையா? ஜக்கியூ வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு. ஜக்கியூ வீட்டுக்கு அந்த முழு பட்டணமே ஜக்கியூவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கெட்டவன் அப்படி சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் ஜக்கியூ பார்த்து என்ன சொன்னாரு? உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாம் பேசுறாங்க, அவன் கெட்டவனாச்சே, எல்லா காசும் எல்லா பொருளும் புடுக்கி தின்னவன் அப்படி தானே இவன். ஜக்கியூ நல்லவன் கிடையாது. ஆமென். வட்டிக்கு கொடுக்கிறவன், காசை புடுங்குறவன். இவன் வீட்டுக்கு இயேசு போறாரு அப்படின்னு. பாருங்க, நம்ம யோசிக்கிறது ஒண்ணு, இயேசு யோசிக்கிறது ஒண்ணு. அங்க ஒரு மாற்றங்கள் வருது பாருங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் மாறக்கூடாது, இவன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன நினைக்கிறாரு? இவன் மாறணும்னு நினைக்கிறாரு. புரியுதா என்ன சொல்லுவாரு? இந்த ஊர் உலகமே நினைக்குது இவன் மாறக்கூடாது, இவன் இப்படிதான் இருக்கணும், எப்படியாச்சும் நாசமா போய் சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இயேசு பாருங்க என்ன நினைக்கிறாரு? இவன் மாறணும். ஏன்னா இவன் மாறினா எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பாங்க சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்காரு. பாருங்க, this is how God thinks. We think different, God thinks different. இயேசு என்ன சொல்றாரு? நான் வீட்டுக்கு வரேன், நான் வீட்டுக்கு வரேன். என்ன சொல்றாங்க? என்ன இயேசு ஒரு பாவி கிட்ட போய் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஆனா இயேசு போய் பாருங்க, அந்த இடத்துல பாருங்க ஒரு மாற்றங்கள் வருது. அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் வருது. என்ன மாற்றங்கள் வருது சொல்லுங்க? என்ன மாற்றங்கள் வருது? இயேசு அங்க போன கேட. See, when Jesus comes, when Jesus involved, என்ன நடக்குதாங்க? ஒரு மாற்றங்கள் நடக்குது. அவன் என்ன சொல்றான்? எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாங்க, எல்லாரும் என்னை வந்து கேவலமா பேசுறாங்க, ஆனா நீங்க மட்டும் எனக்கு அன்பு காட்டினீங்களே. அந்த அன்பு அவனை மாத்தி என்ன நம்ம சொல்லுது? யாரெல்லாம் நான் ஏமாத்தினோ, யாருக்கெல்லாம் வந்து நான் தீமை செஞ்சனோ, எத்தனை மடங்கு? 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். பாருங்க, இந்த ஊரே வந்து அவனை வந்து எப்படி நினைச்சிச்சு? என்ன நினைச்சிச்சு? கெட்டவன் நினைச்சிச்சு. ஆனா இயேசு வந்தனால அவன் மாறி, அவன் நல்லவனா மாறி, அவன் ஊருக்கே நன்மை செய்ய மாறிட்டான். இதை யாரும் நினைக்கல, இதை யாரும் நினைக்கல. எல்லாம் கெட்டவன் தான் நினைச்சாங்க. ஆனா இயேசு வந்தனால, இயேசு மாத்தினால இப்ப அவனே வந்து பல பேருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இயேசு வந்தனால அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி அவன் நல்லவனாய் மாறி இப்ப தீமையை இருக்கிறான், நன்மை செய்ய ஆரம்பிக்கிறான். இயேசு வந்தனால பாருங்க, this is how Jesus thinks. When you change, you will become a blessing to other people. அதானே ஒரு மாற்றம் நடக்குது. அப்புறம் நீ மாறினா பல பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆமென். இரண்டாவது கெட்ட குமாரன், லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 24 வரை. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஓகே, படிக்க வேணாம். கெட்ட குமாரன், the prodigal son. ஓகே, அவன் என்ன பண்ணா?
Can we just look to the heart of Jesus? Okay? அவன் என்ன பண்ணா? சொத்தை கொடுங்க, பாதி சொத்தை பிரிச்சுட்டு கொடுங்க. இந்த படத்தில் பார்க்குறோமா இல்லையா? சொத்தா பிரிங்க. நடந்துச்சு அம்மாவலியா, சொத்தா பிரிங்க. நான் வாழணும், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, உங்க கூட நான் வாழ முடியாது. சொத்தா பிரிங்க. நான் வந்து சொகுசா வாழ போறேன், நான் ராஜா போல வாழ போறேன். சொத்தா பிரிங்களா? சொத்தை கொடுத்தாரு, பாதி சொத்தை கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா? இருக்கிற காசு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். கடைசியில் எங்க இருந்தான்? கடைசியில் எங்க இருந்தான்? பண்டி கொட்டாயில இருந்தான். பண்டி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பண்டி சாப்பிட்றது இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவன் நிலைமை அப்படிதான் போனது பாருங்க. ஆனா அவன் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு யோசனை வந்த நாள் தான் he got saved. அதே வந்து நான் தகப்பன் வீட்டுக்கு போவேனா, ஐயோ கேவலம், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே இருந்தான், அப்படியே செத்துருப்பான், பண்டி கொட்டாயிலே செத்துருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு யோசனை வந்தது, ஆஹா அப்பா வீடு இருக்கு, நான் அங்கேயும் தான் ஒடியாந்தேன், நான் அங்கேயும் தான் வந்தேன், பரவாயில்ல அப்பா வீட்டுக்கே போயிடலாம், நீங்க ஒன்றும் இல்லை அப்பா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு. ஆனா அவன் என்ன நினைச்சானா, அப்பா வீட்டுக்கு போய் அப்பா ஏசுவார், என்னமோ பண்ணுவாரு, என்னமோ செய்வாரு அப்படின்னு நினைச்சான். ஆனா பாருங்க ஒரு ரெவலேஷன் இங்க இருக்கு. when the son came back, இதெல்லாம் வந்து மனுஷர்கள் இப்படிதான் பேசுவாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்த, தலை முழுங்கிட்டானே, செத்துட்டியே, எனக்கு இருக்க ஒரே பையன் தான், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. this father didn't say a word, didn't ask him a question. ஏன் வந்த, எதற்கு வந்த, எதுவுமே கேட்கல. பார்த்து கேட்ட போய் ஹாக் பண்ணி மோதிரத்தை கொடுத்து சப்பாத்தை போட்டு விட்டு விருந்து ஆயத்தப்படுத்த சொல்றாரு. இவன் அந்த விருந்துல கூட அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான், ஐயோ நான் மனம் திரும்பிட்டேன், நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க கூடாது, பாதி உங்க சொத்தை அபகரிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா கண்டுக்கவே இல்லை, காதில் போட்டுக்கவே இல்லை. நீங்க அந்த படிங்களேன், அப்பா கண்டுக்கவே இல்லை. அவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்பா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா he was so joy, அவன் வந்ததே ஒரு பெரிய விஷயம் சொல்லி அப்பா ஹாப்பியா இருக்காரு. This is Jesus. He wants you to change. Once நீ சேஞ்ச் பண்ணி வந்துட்டா he so happy. Amen. நீ எப்படி வாழ்ந்த, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லல, நீ வந்துட்டால அது போதும், நீ வந்துட்டால அது போதும். Happy to see you. Amen. அங்க மறுபடியும் வாழ்க்கை மாறுகிறது, ஒரு சேஞ்ச் வருது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது. Amen. Amen. And once again he was accepted into that palace as his son. Amen. இது யாராலும் ஏத்துக்க முடியல, ஆனா அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஜீசஸ். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கல, நான் ஒரு பாவி, நான் ஆண்டவரை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரணம் நிறைய விஷயம் நான் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரை ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு தூரமா போயிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரை ஏமாத்தி இருக்கிறேன், நிறைய விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன், நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், எப்படி நான் ஒரு முகத்தை பார்க்கறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீ தேடி ஓடி வந்தாலே ஆண்டவர் உன்னை அரவணைப்பார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உன் ஹார்ட் மாறி இருக்கு, உன் கேரக்டர் மாறி இருக்கு, உன் லைஃப் மாறி இருக்கு, நீ மனம் திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் will accept you. This is the father's heart. ஏன்னா அவருக்கு தெரியும் நீ மனம் திரும்பி வந்திருக்க. You already learn your lesson. உலகத்துல என்னென்ன லெசன் நீ கத்துக்கணும் எல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்க, ஒரு அனுபவத்தோட தான் வந்திருக்க. நீ வந்திய, உயிரோடு வந்திய, நீ சாகலிய, பண்டை கொட்டையில நீ சாகலிய, நீ வந்திய, எவ்வளவு சந்தோஷம். ஆமென். இதுதான் பரலோகம், இதுதான் பரலோகத்தை குறிக்குது. அதான் பாருங்க, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா, ஏன் அந்த ஒரு ஆத்துமா. ஆமென். பாருங்க, why Jesus was called a good shepherd தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு ரெவலேஷன் கொடுக்கிறேன் பாருங்க. 100 ஆட்டுக்குட்டி இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி காண போயிருச்சு. ஒரு மனுஷன் நினைச்சிருந்தா அதான் 99 இருக்க, ஒன்னு போனா என்ன பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல, அந்த ஒன்னு முக்கியம். ஏன்னா 99 சேஃபா தான் இருக்கு, இது ஒன்னு சேஃபா இல்ல. I have to go rescue that one. இதுதான் அந்த father's heart, இதுதான் அந்த தியாகம். அவர் சொட்டு ரத்தம், அவரோட தியாகம் வந்து ஒரு ஆள் கூட வேஸ்ட் ஆக கூடாது சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க அந்த 99 விட்டுட்டு போய் ஒரு ஆள் தேடுறாரு. ஆண்டவர் அதெல்லாம் பாருங்க, இது சேஃபா தான் இருக்கு, 99 சேஃபா தான் இருக்கு, ஆனா ஒன்னு சேஃபா இல்லையே, ஆபத்துல இருக்க. God go and rescue that one. Amen. 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 ஆண்டவர் ஒண்ணுக்காக போனார். அது நம்மளும் நினைச்ச, நம்ம சொந்த மனுஷ யோசனை நினைச்சா அது ஒண்ணு தேவையே இல்லை நம்மளுக்கு, அதான் 99 இருக்கு. ஆனா ஜீசஸ் நினைச்சது அப்படி இல்லை, அந்த ஒன்னும் அவருக்கு முக்கியம். அதனால தான் ஒன்னு ரட்சிக்கப்பட்டா பரலோகமே களி கூறும். அந்த ஒன்னு ஆண்டவருக்கு முக்கியம். You alone is important to God. Amen. You everyone is important to God. God is not interested about crowd, God is interested about you individual. Amen. நீ தனிப்பட்ட வாழ்க்கை, உன் தனிப்பட்ட ஆள் ஆண்டவர் ஒன்னு தான் முக்கியம் கொடுக்கிறாரு. He is not about interested about the crowd, he is not about the numbers, he is about you.
நீ ஒரு ஆளுக்காக ஆண்டவர் வருவார். ஆமென். நீ ஒரு ஆளுக்காக வருவாரு. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கான்சர்னா இருக்காருனாக்கா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கான்சர்னா இருக்க மாட்டாரு. எப்படி இருக்கணும்? So God likes to protect people from problem. A fathers are always like to protect a person from problem. ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது புரியாது, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஆனா லேட் இந்த கெட்ட குமாரன் போல, அப்பா நீங்க செஞ்சதெல்லாம் வந்து கரெக்ட் தான், எனக்கு தான் தெரியல, பட் அப்பா எந்த கேள்வியும் கேட்கல, போய் அரவணைச்சு நீ வந்ததே ஒரு பெரிய விஷயம். Amen. God turns our mess into message. Amen. இதுதான், இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவன் என்ன நினைச்சான், எல்லாமே போயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனா அவன் நினைச்சது ஒண்ணு, ஆண்டவர் செஞ்சது ஒண்ணு. Amen. Amen. இன்னைக்கு அவனோட கதை பைபிள்ல படிக்கிறோம். ஏன் அந்த கதை வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு பைபிள்ல? Show God meaning. God is so interested about you. He loves you so much. Amen. எல்லாரும் எழுந்து நிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று. Jesus did not focus on the problem, but he was focusing on the people to heal them, to deliver them and to change them. Amen. ஆண்டவருடைய கவனம் எது மேல இருந்துச்சுன்னு சொன்னா, மனுஷர்கள் மேல இருந்துச்சு, ப்ராப்ளம் மேல இல்ல. மூன்று காரியங்கள் ஆண்டவருடைய கவனம் எங்க இருந்துச்சு சொன்னா, உனக்கு சுகம் கொடுக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னை விடுவிக்கணும், உன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ஆண்டவர் அதுல தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கிறாரு. நீ எப்படி வாழ்ந்தன்னு ஆண்டவர் முக்கியம் இல்லை, இனிமே எப்படி வாழ போற சொல்லிதான் ஆண்டவர் முக்கியமா கவனிக்கிறாரு. நீ எப்படி வாழ போற, நீ எப்படி வாழ போற அப்படின்னு சொல்லி, நீ எப்படி வாழ்ந்தது குறித்து ஆண்டவர் வந்து முக்கியம் இல்லை, இனிமே எப்படி வாழ போறன்னு சொல்லிடு. அப்ப அவரோட கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, he will make sure, he will focus on you, to mold you, to break you, to make you, and you will be a blessing to other people. Amen. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை சுகப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை விடுவித்து, உங்களை ஒரு புதிய மனிதனாய் மாற்ற தான் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். God has not stopped working on you. God has not stopped working on you. தேவனோட வேலை உங்க வாழ்க்கையில் ஒன்றும் முடியல. ஏன் தெரியுமா சொல்றேன், ஏன் ஒன்றும் முடியல? யாராவது சொல்ல முடியுமா ஏன் தேவனோட சித்தம் உங்க வாழ்க்கை இன்னும் முடியலன்னு? தெரியுமா ஏன் முடியல? Can someone tell me why God's will has haven't finished in your life? Why God's work has haven't finished in your life? எதை வச்சு சொல்ல முடியும்? தேவனுடைய வேலை, தேவனோட சித்தம், தேவனோட திட்டம் உங்க வாழ்க்கை இன்னும் முடியலன்னு சொல்லி எதை வச்சு சொல்ல முடியும்? One, he haven't come yet. ஆனா முக்கியமா உங்களுக்கு தெரியுமா, what is the reason that I can tell you today, God has never haven't finished yet with you, haven't done finished yet with you. தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியலன்னு சொல்லி எதை வச்சு நான் சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்ல முடியும்? தேவனோட சித்தம் உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியல, தேவனோட பிளான் உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியல, தேவனோட சித்தம் உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியல. கோபீஸ், தேவனோட சித்தம் உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியல. இதை எல்லாருக்கும் நான் சொல்றேன், தேவனுடைய திட்டம், தேவனோட சித்தம் இன்னும் முடியல. God has never finished done with you yet. இன்னும் முடியல. எதை வச்சு சொல்ல முடியும்? கிருபை. ஒன்று நான் சொல்றேன், இன்னைக்கு நான் செத்துட்டேன்னு சொன்னா ஃபினிஷ், இதோட என் சித்தம் முடிஞ்சிருச்சு, என்னோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னைக்கு நான் செத்துட்டேன்னா என் டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் வேலை முடியல. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறீங்களே, காலையிலே எழுந்திருக்கிறீங்களே, எத்தனை ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ். தேவனோட கிருபை ஒவ்வொரு காலையில புதிதா இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கிருபை கொடுக்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கிருபை கொடுக்க உயிரோடு இருக்கிறீங்க, இன்னும் சுவாசிக்கிறீங்க, இன்னும் மரணம் வரல. God has done haven't done finish yet with you yet. அவருடைய வேலை ஒன்றும் முடியல உங்க வாழ்க்கையில, ஒன்றும் முடியல. முடிஞ்சிருச்சுனாக்கா உங்களோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கோ ஹோம். இன்னைக்கு அழைப்பு வரல, மரணம் வரல. எத்தனை பேருக்கு வந்துருச்சு? ஏன்னா உங்களோட அசைன்மெண்ட் இந்த பூமியில முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒன்றும் வரலன்னு சொன்னாங்க, நம்ம அசைன்மெண்ட் ஒன்றும் முடியல. Our work has not finished yet. God's will has not finished yet. Amen. உங்களை வைத்து ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்யறதுக்கு இந்த வேலை இன்னும் முடியல, இந்த பூமியில வேலை ஒன்றும் முடியல. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை உயிரோடு இந்நாள் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. இது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். Amen. ஒரு நாள் எனக்கு ஒரு மரணம் வந்துருச்சுனாக்கா தெரிஞ்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. It's time to carry on, pass on to other people. Amen.
இன்னைக்கு பெண்டமிக் டைம்ல எவ்வளவு பேர் இன்னைக்கு மரித்து போயிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. பாஸ் ஆன் டு another generation. இன்னைக்கு ஒரு டைம் வந்துருச்சுன்னு சொன்னா திடீர்னு நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைம் முடிஞ்சிருச்சு அர்த்தம். ஆமென். அசைன்மென்ட் ஹஸ் ஆல்ரெடி ஃபினிஷ். அதனால தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு நான் என்னோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரல நான். ஏன்னா உங்களால நான் சொல்ல முடியாதுல்ல, என்னை வச்சு தான் சொல்ல முடியும். ஆமென். அப்போ ஒரு அசைன்மென்ட் இருக்கு. அப்ப அந்த அசைன்மென்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா வேலை முடிஞ்சிருச்சு. டைம் டு கோ பேக் ஹோம். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னாக்கா வேலை ஒன்றும் முடியலன்னு அர்த்தம். அப்புறம் ஆண்டவர் உங்களை கொண்டு, தேவன் உங்களை கொண்டு செய்கிற வேலை ஒன்றும் முடியல. ஆமென். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது இது யோசிங்க. இதை எப்பவுமே யோசிப்பேன். ஒவ்வொரு நாள் எழுந்திரு, அப்பாடா நீ ஆண்டு இன்னொரு நாள் ஒரு குட்டி கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அவருக்காக. நீங்க கத்திற்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நிம்மதியா தூங்குங்க. ஆமென். நீங்க ஒரு காரியம் நான் சாதிச்சிட்டேன், ஏதோ ஒரு காரியம் நான் செஞ்சிட்டேன் கத்திற்காக. ஆமென். இன்னைக்கு நான் ஜெபிச்சிட்டேன், இன்னைக்கு நான் பைபிள் படிச்சிட்டேன், நீங்க ஆண்டவரோட பாட்டை நான் கேட்டுட்டேன், இன்னைக்கு ஒரு ஆள் கிட்ட நான் தேவன் பத்தி சொல்லிட்டேன். ஆமென். ஆமென். அதனால தான் நீங்க பாருங்க, சில நேரத்தில் இந்த தேவன் வார்த்தையை ஒவ்வொரு நாள் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதுல ஒரு திருப்தி. ஏதோ ஒரு வார்த்தை நம்ம சொல்லியாச்சு தேவனை குறித்து. ஆமென். யாரையோ நம்ம வெளிப்படுத்தாச்சு, யாருக்கிட்டயோ இயேசு பத்தி சொல்லியாச்சு. ஆமென். திருப்தியா தூங்கலாம், நிம்மதியா தூங்கலாம். ஏதோ ஒரு வேலை நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு எழுந்திருக்கமா நம்மளுக்கு தெரியாது. whether we wake up or not we don't know. wake up பண்ணலனா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வேலை முடியல. ஆமென். அப்ப உங்களுக்கு எனக்கு வேலை இருக்கிறது, இந்த பூமியில சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய இருக்கிறார், பயங்கர காரியங்களை செய்ய இருக்கிறார். Don't waste time. Don't waste time. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல. இயேசு வருகிறார், நிரந்தர வீட்டுக்கு போக போறோம், இட்டர்னல் ஹோப்புக்கு போக போறோம். Amen. 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 So our work has not finished yet. God has never finished yet with you. God has never done with you yet. தேவனோட வேலை ஒன்றும் முடியல உங்க வாழ்க்கையில. Amen. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை கொண்டு பயங்கரமான காரியங்கள், பலத்த காரியங்களை நீ செய்ய இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வேலை என்னோட வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று சொல்லி தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலையில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கிராஸ். சிலுவையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, ஃபோக்கஸ் ஆன் தி கிராஸ். You will see something. You will receive something. Out of the mess you will see a message. You will receive a message and you will become a testimony. சாட்சியாய் மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். Thank you Lord. Musicians வாங்க. Thank you Lord. Thank you Lord. O rabashata rakara tirere beri andarama. O rabashikri andarama rabakabu shikri andiri beri andarabu. Iraba shikri andarama riandiri be shikri andiri be rakuraba. Reha satara karyandere be rabura satara karyandere be. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க அப்பா கிட்ட, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களோட வேலை என்னோட வாழ்க்கையில் இன்னும் முடியல ஆண்டவரே. முடிகிற வரைக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் எப்போ முடிகிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா முடிகிற வரைக்கும் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுங்க. எப்படி இயேசு உங்களுக்காகவே வாழ்ந்தாரோ, உங்களுக்காகவே ரத்தத்தை சிந்தினாரோ, உங்களுக்காகவே உயிரை கொடுத்தாரோ, உங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சாரோ, அதே போல அவருக்காக இந்த ஒரு காரியம் மட்டும் செய்ய முடியாதா? வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, அவருக்காகவே வாழும்படியாக, அவருக்காகவே வாழும்படியாக. ஆல்வேஸ் இன்வால்வ் ஜீசஸ் இன் யுவர் லைஃப். எப்பொழுதுமே உங்க அன்றாட வாழ்க்கையில இயேசு இருக்கும்படியாக. சில நேரங்களில் நம்ம அன்றாட வாழ்க்கையில இயேசு அங்க இல்ல, எங்கேயோ இருக்கிறாரு. மேக் ஷூர் ஜீசஸ் இஸ் வித் யூ. Your life will become beautiful. உங்க வாழ்க்கை அழகாக மாற்ற என் தேவனுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கிறது. Only God has the power to make your life beautiful. But certain times we are away from Jesus, we are far from Jesus. Come back to him. மகனே மகளே, அவரிடத்தில் ஓடி வா. He will hug you, he will kiss you, he will say he loves you because he wants you. You are important to him. Nothing else in this world. இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல உன்னை தவிர.
எதுவுமே முக்கியம் இல்ல. இந்த கட்டணமோ பொருளோ பொண்ணோ எதுவுமே முக்கியம் இல்ல. அவருக்கு முக்கியமானது நீ மட்டும்தான். உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்காக நீ வாழ முடியாதா? உன் வாழ்க்கை மெஸ்ஸா இருக்கா? மனம் திரும்பி ஓடிவா. அவர் பாதபடியில ஓடிவா. அவர் சமூகத்துக்கு ஓடிவா. தப்பு பண்ணிட்டியா? பரவாயில்ல, வா. எஸ். தூரமா இருக்கிறியா? தூரமா போயிட்டியா? நீங்க எத்தனை பேர் இந்த உலகத்துல இயேசுவை அறிந்து இயேசு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க, பின்தாங்கி போயிருக்கிறாங்க, உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு தான் எனக்கு எல்லாமே, இயேசு தான் நேசிக்கிற அப்படி சொன்னவர்கள் நீங்க எத்தனை பேர் உலகத்துல வேணான்னு சொல்லி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கதறுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். அவங்க மறுபடியும் தேடி ஓடி வரணும், அந்த கெட்ட குமாரன் போல தேவனோட சமூகத்துக்கு ஓடி வரணும், தேவனோட வீட்டுக்கு ஓடி வரணும், தேவனை தேடி ஓடி வரணும். ஏன்னா இந்த உலகத்துல எந்த அன்பு, எல்லா அன்பு மாயை. இயேசு அன்பு மட்டும்தான் மெய்யானது. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையான அன்பு விட்டு இன்னைக்கு உலகத்துல அன்பை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அன்பு காட்டுவாங்களா, இவங்க அன்பு காட்டுவாங்களா, இவங்க அன்பு காட்டுவாங்க, அப்படி இந்த உலகத்துல அன்பை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையான அன்பை விட்டுட்டோம். அந்த உண்மையான அன்பு எங்கங்க? இயேசு தாங்க. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் தான், எதுவுமே இல்லை. நீங்க எத்தனை பேர் இயேசு வேணான்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கண்ணீர் விடுகிறேன், கதறுகிறேன். ஆண்டவரே அவர்களை தொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை தேடி வந்தாங்கன்னா you are willing to accept them. ஆண்டவரே அவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு முக்கியமான ஒரு அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் பிறருக்காக ஜெபிங்க. God's work has not finished yet with you. God's plan has never finished yet with you. தேவனோட சித்தம், தேவனோட வேலை உங்க வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை. அதனால தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இன்ன வரைக்கும். உங்க ஜீவனை காத்து கொண்டு வருகிறார். ஏன்னா God has done, haven't done finished yet with you. He wants to use you, he wants to make you as a vessel for him. Oh rabarandere bere andere bere manasandere andanama ribasandere andanama karabarandere. Come on, எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. Lord, thank you for your love. Thank you for your unconditional love, Lord Father. Oh rabarandere andanama. இன்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்ப பொழுது ஜக்கியூ போல அந்த முழு பட்டணமே நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு மனுஷன் மனம் திரும்ப பொழுது, ஒரு மனுஷன் மாறும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஓடி வா, தகப்பன் வீட்டுக்கு ஓடி வா, இயேசுவை தேடி ஓடி வா, அந்த சிலுவை நோக்கி பாரு. ஓ ரபரியா